உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாறி செத்துட்டா, மாறி செத்துட்டா, மாறி செத்துட்டா, மாறி செத்துட்டா, மாறி விக்கெட் அவுட். மாறி க்ளீன் பால். மாறி செத்துட்டா, மாறி செத்துட்டா. என்ன மோகினி இப்பதான் கயிறு எடுத்துட்டு போயிருக்கா, அதுக்குள்ள மாறி செத்துட்டாங்கற? ஏதாவது கனவு கண்டியா? இல்ல சிஸ்டர், அங்க பாருங்க. இன்னும் கயிறோட தான் நிக்கிறா. ஐயா இமேஜினேஷன்ல போயிட்டமா? முட்டாள். ஐயோ, என்னாச்சு? தூங்கலையா? அது வந்து எனக்கு தூக்கம் வரல. புது இடம் இல்ல, அப்படிதான் இருக்கும். போய் படுத்து கண்ணை மூடு, தூக்கம் வரும். ஏன் தயங்குறீங்க? போய் படுங்க. அது வந்து உங்களை ஒண்ணு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன கேளு, தப்பாலாம் எடுத்துக்க மாட்டோம். காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல, ரொம்ப பசிக்குது. பசியில தான் தூக்கம் வரல. சாப்பிட ஏதாவது கிடைக்குமா? இதுக்கு ஏன் இப்படி தயங்குற? நியாயமா நீ சாப்பிட்டியான்னு நாங்க தான் கேட்டிருக்கணும். ஆமா மாறி, கரெக்டா. சரி, நீ போய் சாப்பிட என்ன இருக்குன்னு பாக்குறியா? சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லையே, இப்ப என்ன பண்றது? ஹஸ்பண்ட் சார், ஹஸ்பண்ட் சார், கொஞ்சம் இங்க வாங்கல. வரேன். என்ன மாதிரி? ஹஸ்பண்ட் சார், வீட்ல எதுவுமே இல்ல ஹஸ்பண்ட் சார். நீங்க கடைக்கு போய் சாப்பிட ஏதாச்சும் வாங்கிட்டு வரீங்களா? ஹே, மணி என்னாச்சு? இந்நேரத்துல கடை எங்க இருக்கும்? நைட்டு கடை 1-2 திறந்திருக்கும் ஹஸ்பண்ட் சார். போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்க. பாவம் அந்த பொண்ணு காலையில இருந்து சாப்பிடாம பசியோட இருக்கு பாருங்க. சரி, நான் போய் பார்க்கறேன். வாங்க. வா. வீட்ல சாப்பிட எதுவும் இல்ல, கொஞ்சம் இரு. ஹஸ்பண்ட் சார் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துருவாரு. என்னால உங்களுக்கு வீண் சிரமம். பரவாயில்லைங்க மாறி, நான் கிளம்புறேன். நீ கதவை சாத்திக்கோ. அவங்கள துரத்திட்டு வந்த ஆட்கள் யாராவது வந்து கதவு தட்டினாலும் தட்டுவானுங்க. அதனால நான் வந்து கதவு தட்டினா மட்டும் துற, சரியா? சரிங்க ஹஸ்பண்ட் சார், நீங்க சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்க. பாவம் பசியோட இருக்கா. சரி மாறி, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே. பரவாயில்லையே, மாயமோகினி சூப்பரா ஐடியா செஞ்சு சூர்யா மாப்பிளைய ஊட்ட விட்டு வெளியே துரத்திட்டா. மாறி மட்டும் மோகினி கிட்ட தனியா மாட்டிக்கிட்டு இருக்கா. மாறி கதைய மோகினி முடிக்க போறா. ஒரே அமுக்கு.
வெளியில யாரோ கதவை தட்டுறாங்க. என்னை தேடி வந்துட்டாங்க போல இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, நான் இருக்கேன். யாரு? மாரி பயப்படாத, நான் தான். ஹஸ்பண்ட் சார் தான் வந்திருக்காரு, பயப்படாத. ஏன் ஹஸ்பண்ட் சார் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? அது வந்து பக்கத்துல கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதனால வேற ஏரியா போய் வாங்கிட்டு வந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. சரி, என்ன வாங்கிட்டு வந்தீங்க? அது பிரியாணி மட்டும் தான் இருந்தது. நீ பிரியாணி சாப்பிடுவல்ல? சாப்பிடுவேன். சரி வா. இந்த. கொடுங்க. இரு, தட்டை எடுத்துட்டு வரேன், உட்காரு. சூர்யா மட்டும் இப்ப வராம இருந்திருந்தா மோகினி மாயை கொண்டு இருப்பான். கிழிச்சிருப்பா. அடுத்த சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. மோகினி அடுத்து என்ன பண்றான்னு பாப்போம். பொறுத்திருந்து பாருங்க. சாப்பிடு. ஐயோ, என்னங்க பிரியாணியை இப்படி திங்குது? தொண்டையில மாட்டிர போகுதுங்க. மெதுவா மெதுவா சாப்பிடு. என்ன வெட்டு வெட்டுறா? இந்த தண்ணி. தண்ணி கொடு. ரொம்ப நன்றிங்க. உயிருக்கு பயந்து ஓடி வந்த எனக்கு இங்க இருக்க அடைக்கலம் கொடுத்து பிரியாணியும் கொடுத்து என் பசியை போக்கிட்டீங்க. உங்களுக்கு எப்படி கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. அதெல்லாம் நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். போய் நிம்மதியா படுத்து தூங்கு. காலையில நீ போக வேண்டிய இடத்துக்கு ஹஸ்பண்ட் சரியே கூட்டிட்டு போய் விட சொல்றேன். சரிங்க. போய் தூங்கு. வாங்க ஹஸ்பண்ட் சார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.